Taste the Daily. கோவை அருள்மிகு பேட்டை விஸ்வேஸ்வர சுவாமி கோவிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் இதில் பங்கேற்று சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டார். கோவை மாநகர மாணவர் அணி செயலாளர் சிங்கை G. ராமச்சந்திரன் தலைமையிலும் செயலாளர் மணிகண்டன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்று வழிபட்டனர். மயிலாடுதுறை கோழிக்குட்டி வானமுட்டி பெருமாள் ஆலயத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் S. பவுன்ராஜ் இதில் பங்கேற்று வழிபட்டதோடு பொதுமக்களுக்கு உணவுகள், தென்னங்கன்றுகள் மற்றும் வேஷ்டி சேலைகள் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்வுகளிலும் பங்கேற்றார். மயிலாடுதுறை தெற்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வினை தொடர்ந்து அதிமுக கொடியினையும் ஏற்றி வைத்தார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் MRK சங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் இதில் பங்கேற்றனர். திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவர் கோயிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு நித்தியப்படி சிறப்பு பூஜை மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான BV ரமணா ஏற்பாட்டில் ஸ்ரீ வைத்திய வீரராகவர் கோயிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை வழங்கும் அன்னதான நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் BV ரமணா துவங்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்பட ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். சேலம் அக்ரகாரம் பகுதி ராஜ கணபதி கோயிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. சேலம் மாநகர மாவட்ட கழக பொறுப்பாளர்களான MK செல்வராஜு, AKSM பாலு, தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் மற்றும் மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம் உள்பட பலர் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். அம்மாபேட்டை 3வது பகுதி கழக செயலாளர் அபு என்கிற மகபூப் அலி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.